பாண்டியன் வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மீனாக்கிட்டேயும் அதுக்கப்புறம் ராஜுக்கிட்டேயும் ராஜு சொல்கிறாங்க, நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது, கதிர் எனக்காகவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், அதனால தான் எனக்கு வந்து மனசு கேட்காம ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், கதிர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன்றாங்க. சரி ஓகே, உனக்கு கதிர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானம்மா, அதை நான் பார்த்துக்கிறேம்மா, அதனால் நீ வந்து கஷ்டப்படக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு போகிறாரு. உன்னை எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வந்தோடனே வந்து மாமா நீங்கள் பேசிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க. எதை பற்றி? அதான் நம்ம 4 நாள் வெளியே போகலான்னு சொன்னேன்ல, அதை பற்றி மாமா கிட்டே பேசுங்க மாமா அப்படின்னோடனே, எப்படி இப்போ பேச முடியும், இப்போ வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ தான் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு ராஜுக்கிட்டேயும் வந்து நம்ம மீனாக்கிட்டேயும், இப்போ எப்படி பேச முடியும், அதனால் கொஞ்சம் பொறு தங்கமயில், நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நிஜமாக பேசுவீங்கல்ல, நிஜமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு, என்னங்க ஒரே யோசனையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பையன் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கான்ல, யாரை சொல்கிறீங்க? வேறு யாரை சொல்வேன், அந்த கதிரை தான். ஏங்க அவன் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கான், இதில் என்ன வந்து பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? வேலைக்கு போயிட்டுருக்கான், ஆனால் ராத்திரியில் வரான், இதுக்காக ராஜு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் தேவையா? அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அதை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. எல்லாரும் ஹாலில் இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. எல்லாருமே உட்காந்துடுறாங்க. ஆனால் கதிர் மட்டும் வெளியே கிளம்ப பார்க்குறாரு. அவங்ககிட்ட தான் முதல்ல பேசணும், அவனை வர சொல்லு அப்படின்னோடனே உடனே கதிர் வராரு. என்னம்மா இவருக்கு அப்படின்றாரு. இங்கே பாரு, நீ வேலைக்கு போகிறது சரியில்லை, அதனால் வேலைக்கெலாம் போவேணாம் அப்படின்றாரு. அதை கேட்டு நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி வந்து சமாளிக்க முடியும், என்னோடய பிரச்சனைலாம் இருக்குல்ல, நான் மட்டுமா இப்போ இருக்கேன், ராஜியும் நான் பார்த்துக்கணும்ல அப்படின்னோடனே, உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வேணாம், நீ நாளையிலேருந்து கடைக்கு வந்துரு புரியுதா அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் வர முடியாது, ஏன்னா நீ ரொம்ப வாய் பேசிகிட்டே இருக்க, நான் சொல்கிறது கேட்க போறியா இல்லையா? நான் கேட்க முடியாது, இங்கே நீங்கள் வந்து என்ன அதட்டுற மாதிரி அங்கேயும் அதட்டலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது, இங்கே அடிமையாக இருந்த மாதிரி என்னால் கடையில் வந்தெல்லாம் அடிமையெல்லாம் வேலை செய்ய முடியாது, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னோடனே, என்னடா நான் பேசிகிட்டே இருக்கேன், உனக்கு அவ்வளோ திமிராடா அப்படின்னு சொல்லிட்டு பானியன் போட்டு அடிச்சிடறாரு. ராஜு பதறி போகிறாங்க, எல்லாருமே பதறி போகிறாங்க. உன்னை கோபத்தி என்னங்க இது, வயசுக்கு வந்த பையனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்க, நான் மரியாதையே கடைக்கு வா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கத்திட்டு இருக்காரு. நம்ம கதிரும் அதெல்லாம் கேட்ட பாண்டியன் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து சரிங்க நீங்கள் போங்க, நான் பேசுகிறேன் கதிர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. என்னடா கதிர், அப்பா கிட்ட இப்படி எடுத்து பேசலாமா, வேறு என்னம்மா பண்ணுறது, நான் தான் சொல்கிறேன்ல வர முடியாதுன்னு, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கதிருக்கு வந்து கண்ணெல்லாம் நல்லா படுத்துருக்கு. டென்ஷன் ஆகி வந்து ரூமுக்கு போய் உட்காந்துடுறாரு. அப்போ ராஜு பக்கத்துலேயே வராங்க. எங்க அப்படின்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணும் வந்து இவ்வளோ செவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, என்னால் தாங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறது என்னால் தானே, எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அழறாங்க. எதுக்கு ராஜி இப்படி அழற அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க, எனக்கு நல்லா தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. மாமாவும் இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. சரி மாமா சொன்ன மாதிரி கடையில் என்ன சொல்ல வரேன், நான் கடையில் போய் வேலை செய்யணும்னு சொல்ல வரையா, நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, என்ன தொல்லை பண்ணாமல் இங்கேருந்து போ அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் போவேண்ணா, நான் அதுக்காக சொல்லலை, நான் எதுக்கும் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. அவர் கிட்டல யாரும் வேலை செய்ய முடியாது, அதுவும் பார்த்தானா அவருக்கு எனக்கு செட்டே ஆகாது ராஜு, இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னோடனே, சரி ஒரு நிமிஷம் இரு, அதை பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓடி போய் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்து கன்னத்தில் நான் வச்சு விடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானே வச்சுக்கிறேன், இல்லை நானே வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து ஐஸ் க்யூப் வந்து வச்சு விடுறாங்க. அப்படியே வந்து ராஜு வந்து பார்க்குறாரு. கதிர் எதிர் முடியுது.